ஃபாரின் டாக் பிரீட் அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்பீங்க, இந்தியன் பிரீட் பார்த்துருப்பீங்க. இப்போ ட்ரைன் பண்ணுறது வந்து இந்தியன் பிரீடை விட ஃபாரின் பிரீடை ட்ரைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்தியன் பிரீடை ட்ரைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா? அது ஏன் அந்த கஷ்டம் சொல்கிறாங்க? ஏன்னா இந்தியன் பிரீட்ஸ் இப்போ இருக்கிறது மேக்ஸிமம் வந்து ஹவுண்ட் வெரைட்டிஸ். ஹவுண்ட் வெரைட்டிஸுங்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே சைட் ஹவுண்ட்ஸ். ஸோ சைட் ஹவுண்ட்ஸுங்கும் போது அவங்க தூரமாக இருக்கிற விஷயங்களை பார்ப்பாங்க, வேட்டையாருக்கு மட்டும்தான் பழக்கப்படுத்தியிருப்பாங்க. அவங்க கார்டிங் பர்பஸ்க்கு மேக்ஸிமம் இருந்தது இல்லை. ராஜபாளையமாக இருக்கட்டும், கன்னிஸ்பீப்பாறையாக இருக்கட்டும், இவங்க வந்து கார்டிங்னு அவங்களோட மைண்ட் செட்டில் பெருசாக கார்டிங் இருக்காது. அந்த ஏரியா கார்டிங் அந்த மாதிரிலாம் பெருசாக இருக்குது. அவங்களோட பர்பஸ் பிளட் நேச்சர் வந்து ஹண்டிங்க்கு இருந்தது. ஸோ தூரமாக ஒரு பொருள் மூவ் ஆகுதுன்னா உடனே அதை பார்த்து ரியாக்ட் ஆகிறது அவங்க பிளட் நேச்சர். ஸோ அப்படி இருக்க டாகை நம்ம ஃபோக்கஸ் கொண்டு வரதே பெரிய விஷயம். இப்போ நீங்கள் மெல்லைஸ்லாம் வந்து ரொம்ப ஹைப்பரான ஒரு டாக், இப்போ அதை பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு சொல்கிறீங்க. நம்மளோட கோம்பையோ சிப்பிப்பாறையோ பண்ணுறது ஏன் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க அதுக்கு? சார் அதான் அது ஒரு சிம்பிள். என்னன்னா இவங்க வந்து ஃபோக்கஸ் அதிகமாக இருக்க டாக்ஸ். ஃபோக்கஸ் மீன்ஸ் இப்போ நம்ம கமெண்ட் சொல்லிடுறோம், ஒரு விஷயத்த நான் கற்றுக் கொடுக்குறேன்னா நீங்க கவனிச்சீங்கன்னா நான் கற்றுக் கொடுக்கறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு நான் சொல்லிக் கொடுக்கறது முழுசா உங்களுக்கு புரியாது. மேலனைஸ் லேபடாஸ் வந்து ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்கும். இந்தியன் பிரீட்ஸை பண்ண முடியும் நான் சொல்லுங்க, ஆனா அதுக்கான டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். அவங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி, பயம் ஜாஸ்தி. புதுசா ஒரு ஆள் வந்தாங்கன்னா உடனே அந்த நம்ம மேல ஃபோக்கஸ் போயிடும். அவங்க எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட் போயிடுவாங்க. தூரமா ஏதோ ஒரு பொருள் அசையுது, ஒரு இலை விழுகுதுன்னா கூட உடனே அவங்க மைண்ட் செட் போகும். ஏன்னா அது பிளட் நேச்சர்.